மீனாட்சியம்மன் கோயிலுடைய ஆவணி மூல திருவிழாவை பத்தி ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. மதுரையோட பெரிய திருவிழா சித்திர திருவிழாவையே தாண்டி சித்திர திருவிழாவே 12 நாள் தான். ஆனா 18 நாள் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆவணி மூல திருவிழால அப்படி என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரே விஷயம் சொன்னாலே போதும், அதுவே டாப்பு தான். அதாவது சித்திர மாசத்துல மீனாட்சி அம்மாவுக்கு பட்டாபிஷேகம் இங்க மதுரையில வச்சு நடக்கும். அதுக்கப்புறமா 4 மாசங்கள் சித்திர வைகாசி ஆனி ஆடி இந்த 4 மாசமும் மீனாட்சி அம்மா மதுரையை ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஆவணி மாசத்துல இந்த பட்டாபிஷேகமானது சிவபெருமானுக்கு சூட்டப்பட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா ஒரு 8 மாச காலம் சிவபெருமான் தான் மதுரையை ஆட்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மீனாட்சி அம்மா தான் மதுரையுடைய ராணி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா மதுரையிலேயே பிறந்து மதுரையிலேயே வளர்ந்து இந்த மக்களை எல்லாம் காத்து வரா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த அம்மாவுக்கு சூட்டின பட்டாபிஷேகத்தை எதுக்கு மாத்தி சிவபெருமான்